ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பேபிமா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து இப்போ ஃபால் சீலிங்க்கெலாம் வந்து ஃபுல்லாகவே பட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த வீடியோ அது இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரில்லாம் இறங்கிடுச்சு. க்ரில்லும் இறங்கி க்ரில் ஒர்க்கும் நடந்துகிட்டு இருக்குது. அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி பேபிமாயும் கூட வரல, அங்கே ஆள் வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு. சரி வந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக உட்காந்துட்டா. இப்போ வயிற்றுல வாயிலையும் அடிச்சிக்கிறா, ஐயோ நான் வரலையேன்ட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அப்படின்றத காட்டுறேன். இந்த இடத்துல சாண்டிலியர் போடுற இடத்துல மேலே பட்டி பார்த்துருக்குறாங்க. இப்போ ஒரு கோட்டு தான் பார்த்துருக்காங்க, இன்னும் ஒரு கோட்டு பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த ஒரு கோட்டை வந்து இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா திரும்பி அடிப்பாங்களாமா. ஓகேங்களா? இப்போ அடுத்தது கீழே போய் பார்ப்போம். நம்ம இப்போ படிக்கட்டுலாம் ஒரு வழியாக அன்றைக்கி வந்து அவர் கிரானைட் காரை வர வச்சு எல்லாத்தையும் தேய்ச்சி கழுவி நீட் பண்ணி வச்சோம். திரும்பி ஃபுல்லாக பட்டி ஆகி போச்சு. கம்ப்ளீட்டாக பட்டியை கொட்டி வச்சுருக்கிறானுங்க. கேட்டால் அதுக்கப்புறம் கெமிக்கல் போட்டு நாங்கள் க்ளீன் பண்ணி தரோம் அப்படின்னு நிற்கிறானுங்க. இதுதான் ஆக்சுவலி இந்த இடத்துல க்ளீனாக இருக்கிற இடத்துல காட்டுறோம் பாருங்கள். இந்த கிரானைட் தான் நம்ம போட்டிருக்கிறது. இந்த மாதிரி தான் பலான்னு இருக்கும் ஃபைனலாக. இங்கெல்லாம் கிரானைட் ஓட்ட வேண்டியது இருக்குது, இங்கெல்லாம் ஓட்டணும். இப்போ கீழே தான் கிரில் போட்டுருக்காங்க, மேலே பட்டி வேலை நடந்துகிட்ருக்குதுல்ல பாருங்க. அங்கே தான் பட்டி வேலை நடக்குது. பட்டி பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இன்னும் பலன்னு இருக்கும். இன்னொரு கோட்டெலாம் பார்த்துட்டாங்கன்னா அநேகமாக இன்னும் அடுத்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடே சும்மா பல தக்கன்னு மின்னும். இன்னும் இங்கெல்லாம் பார்க்கல. கிரானைட் மின்னும் போதே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, ஹாப்பியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவரையும் மாதாவையும் நல்லா வேண்டிக்கணும். எல்லோரும் கடவுளை வேண்டிக்கோங்க. கிட்டுன்னு முடிஞ்சு கிறிஸ்மஸ்க்குள்ளே வீட்டுக்குள்ளே குடி வந்துடணும். இங்கே போட்டாச்சு க்ரில், அங்கே போட்டாச்சு. இங்கே பாருங்க, பேக் கேட்டு க்ரில் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, எனக்கே சிரிச்சிப்பாக வருது. இப்படி கிட்டுன்னு முடிஞ்சால் அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த க்ரில்லாம் போட்டாச்சு. இங்கே எல்லாமும் ஃபுல்லாக பட்டி பார்த்துருக்காங்க. ஒரு கோட்டு, இன்னொரு கோட்டெலாம் பார்ப்பாங்க. இங்கே உள்ளே பார்த்துட்டாங்களா நந்தரில் எல்லா இதுக்கும் டோர் போட்ட மாதிரி எல்லாத்துக்கும் க்ரில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயும் பார்த்துட்டாங்க தான் நினைக்கிறேன், தெரில எனக்கே. ஆனால் பார்த்துருக்காங்க, ஒரு கோட் பார்த்துருக்காங்க. அவுட்டருக்கு க்ரில் பற்ற வச்சுருக்கிறாங்க. டோர்ஸ் இல்லாமல் வந்துடுச்சு. மெயின் டோர் வரல. இது என்ன டோரு? இது மெயின் டோர் கிடையாது, இது பேக் சைட் டோர்னு நினைக்கிறேன். மொத்தம் எத்தனை டோர் வந்திருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 தான் வந்துருக்குது. 11 டோர் ஆச்சு நம்மளுக்கு. மெயின் டோர் ஒன்று 10, இன்னும் ஒரு டோர் எதுன்னு தெரில. மொத்தம் 11 டோர் வரும். இங்கே க்ரில் போட்டாச்சு. தங்கின இது க்ரில் அந்த இடத்துல. நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் திரும்பி அதே மாதிரி ஆகிடும் போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆச்சுப்பா கால்லாம் தடுக்குது. இப்போ பார்த்துருப்பீங்க, இங்கே இருக்கிறது டோரு எல்லாமே இங்கே இருக்குது. பெட்ரூம் டோர்ஸு, தென் பால்கனி டோரு, அவுட் சைட் டோரு எல்லாமே இருக்குது. மெயின் டோர் இன்னும் வரல. மெயின் டோர் வேறு லெவலில் இருக்கும். அது எனக்கே பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது. மெயின் டோர் பயங்கர காஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயும் க்ரில் போட்டாங்க, அங்கேயும் போட்டாங்க. நானும் இப்போ தான் பார்க்குறேன். இது உள்ள க்ரில் போட்டிருக்காங்களா. அதுக்கப்புறம் இங்கேயும் க்ரில் போட்டாச்சு. இது எல்லாத்தையும் பூசிட்டு இப்போ பட்டி பார்க்கணும். நல்லா இருக்குது, அம்சமாக இருக்கிறது. ரொம்ப ஜாலியாக இருக்குது எனக்கும். ஆண்டவரேன்னு முடிச்சு என்றைக்கு ராத்திரி இங்கே நான் ஸ்டே பண்ணுறோம் அப்போ தான் என் வாழ்க்கையில் முதல் வெற்றி
எனக்கு கிடச்சிருக்கிறது. ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இண்டிவிஜுவல் ஹவுஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலையில் எழுந்துச்சி இப்படி ஜாலியாக சுற்றின்னு இருப்பேன். யூஸ்வலாகவே நான் ஒரு 7 o'clock 7:30க்கெலாம் எழுந்துச்சிடுவேன். பேமாலும் தூங்கிட்டு இருந்தாலும் நான் சீக்கிரம் எழுந்துச்சிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பேன் வீட்டுலேயே. அங்கே இருக்கிற வீட்லேயே இங்கெல்லாம் சொல்லவே வேணாம், வேறு லெவலில் சுற்றுவேன். ஆண்டவர் மாதம் ஒன்றும் துணை இருக்கணும். பேபிமா என்னை விட்டுட்டு போய் இன்னைக்கு வீட்டுல வந்து கிரில் கேட் எல்லாம் போட்டு இருக்காங்க. நம்ம காலையில கூப்பிடுறாரு, ஆனாலும் என்ன ஒரு வீட்டுல இருந்து பாத்தியா தீனி பண்டாரம் என்ன நீ அப்ப பார்த்தா ஓடிடு சைட்டுக்கு கரெக்டா சோர்த்திங்க நேரம் பார்த்தா ஓடிடு அப்படின்னா சரி பாவம் புள்ள வேற ஏதாவது பாசமா கேக்குதே அப்படின்னு உட்கார்ந்தா அவர் அங்க வந்து போட்டோவா அனுப்புறாரு. பாத்தியா கிரில் கேட் போடுறாங்க, அதை பண்றாங்க, டோர் வந்துச்சு, இது வந்துச்சு, அது வந்துச்சு. எனக்கு மனசுலாம் அடிச்சுக்குது. ஐயோ இதெல்லாம் என்ன சொல்றது, நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா ஒரு ஆசை ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நமக்கு என்னது நம்மளோட சந்தோஷம் ஃபுல்ஃபில் ஆகும். இவ்வளோ தூரத்துக்கு இந்த லெவல்ல நம்ம வீட்டுக்கு வந்து இறங்கிட்டோமே, இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, இன்னும் கொஞ்சம் கடக்கிறதுக்கு நம்ம கம்மியா தான் இருக்கு நம்ம மட்டும் தேர்த்திப்போம்ல, அந்த மாதிரிதான் அதெல்லாம் ஒரு ஆசை. சரி இதுக்கப்புறம் நாங்க இந்த வயசுக்கு அப்புறம் இனி ஒரு வீடு நாங்க கட்டி, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத வேலை. இந்த ஒரு வீடை கட்டினோமா, நிம்மதியா இருந்தோமா, இதுக்கப்புறம் லைஃபை என்ஜாய் பண்ணோமா அப்படின்ற மாதிரி தான் நாங்க இருக்க போறோம். இதுக்கப்புறம் அவங்கவுங்க பசங்க வேணும்னா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எங்கேயோ போய் வீடு கட்டியிருக்கேன், என்னவோ பண்ணுங்க. இல்ல கட்டின வீட்டை வாங்குவீங்களோ இல்ல நீங்க சொந்தமா உட்காந்து கட்டுவீங்களா? நானே சஜஷன் இப்ப பாப்பாக்க என்ன சொல்லி இருக்கிறேன்னா, தயவுசெய்து கட்டாதீங்க, கட்டின வீட வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்குது. ஏன்னா நிறைய டென்ஷன். அது இப்ப நமக்கு குறிப்பிட்ட டைம்ல நம்மளால வைக்க முடியல அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு ப்ரெஷரா மாறுது. உங்களுக்கு புரியல? அது எனக்கெல்லாம் டெய்லி வந்து என்னடா, எனக்கெல்லாம் கழுத்து வலிக்குது, கை வலிக்குது. நேத்து போய் ஆர்த்தோல போய் பண்ணிட்டு வந்தேன் நானு. இந்த மாதிரி பிசியோ எல்லாம் பண்றோம். எங்களுக்கெல்லாம் ப்ரெஷர் தாங்காம நைட்டு தூங்காம ஒரு ஏஜுக்கு மேல அந்த இதெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா, என்னதான் நம்ம வெளியில பந்தாவா இருந்துக்கிட்டாலும் உள்ள இருக்கிற பேர்பார்ட்ஸ் உனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லுது அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சேஃப்டி இல்ல, கிரில் கேட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிரில் கேட் எல்லாம் 1 by 1 தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய முடியும். எல்லாத்தையும் ஒரே முட்டா திணிக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்தாச்சு. இதுக்கப்புறம் நிறைய பேர் நம்ம கிரில் கேட் போடலன்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஜன்னல்கெல்லாம் திருட வந்துருவான்னு சொல்லிருந்தாங்க. எல்லாமே 1 by 1 சொல்லிட்டே தான் இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் காசு, எதை தொட்டாலும் காசுன்றாங்க. அதுதான் நம்ம செய்யணும்ல, ஒன்னொன்னா ரெடி பண்ணணும்ல. நமக்கும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பிஃபோர் தட் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது நிறையவே தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா தான் அரேஞ்ச் பண்ண முடியும். நாங்களும் வந்து டைட் சுச்சுவேஷன்ல தான் இருக்கிறோம். சரியான டைட், தலைவலி எல்லாம் வருது. தலைவலியா இருக்கிற இப்ப போட்டிருக்கிற நகை தான் கொண்டு போய் வைக்கணுங்கிற நிலைமையே வந்துச்சு. ஆனா அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுன்னு இருக்கிறோம், அவ்வளவுதான். வெளியில சொன்னா ஆதகத்தை கொட்டி தீக்கலாம், ஆனா வெளியில சொன்னா வைக்க கேடு அப்படின்றதுனால உள்ள வச்சு அப்படியே அமுத்தி வச்சுன்னு இருக்கிறோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இப்போ வந்து என்னன்னா ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷராகவே இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, நானும் 3 நாளா என்னோட ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம்னு கேட்டுனே இருக்கேன். இதை திண்டு திருப்பி தும்மின்னு கிடப்பியா அப்படின்னு இப்போ மருந்து வந்துச்சு. அதனால இப்போ என்ன வேணாலும் தின்னுவேன் அப்படின்ற மாதிரி தான். நானும் திருந்த மாட்டேன், நீங்க சொன்னாலும் நான் கேட்கவும் மாட்டேன். அனுபவிக்கிறது அனுபவிச்சுன்னு இருப்பேன் ஒரு பக்கம். அதனால இப்போ ஜாலியா வெளில போனோம்னா ஏதாவது ஒண்ணுன்ட்டு அந்த மாதிரி திங்கிங் மாறும். அப்படிங்கறதுனாலதான் உங்களுக்கு நாங்க சிரிச்சுட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல, காமெடியா பேசுறோம் அப்படின்னு. நான் உள்ளுக்குள்ள எவ்வளவு இருக்கு, வலி இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அப்படியே ஜாலியா போயிட்டு என்ன பண்றோன்னே தெரியாம எதுக்கு போறோன்னே தெரியாம போயினுக்குறோம், வெளியில போய் சாப்பிட்டு வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க 2 பேரும் கிளம்பணும் இல்லாம எங்க கிட்ட மௌலியும் கிளம்பி வந்துட்டான். ஏன்னா கரண்ட் போயிடுச்சு. ஏண்டா கரண்ட் போனா நம்ம வீட்டுல என்ன இருக்குது, அதான் இருந்தாலும் கரண்ட் யூபிஎஸ் ஆன் ஆகும். இருந்தாலும் சாப்பாடு நான் இப்ப எங்க இவங்களை கூட்டு போறேன்னா, நம்ம ஏரியால நாங்க ஒவ்வொரு இடமா சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி இருக்கோம். இந்த நம்ம புது வீட்டு ஏரியால அப்பதான் இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சு நம்ம போகும்போது சட்னு வந்து நம்ம ஏரியால சாப்பிட்டுக்கலாம்ல. அதனால ஏற்கனவே ஒரு இடத்துல போய் சாப்பிட்டு இருந்தோம். அது இப்ப எங்களுக்கு பிடிக்கல, நல்லாதான் எல்லாம் கன்றாவே இருந்தது, எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்ப தின்ட்டு அடுத்தது ஒரு வாரம் கழிச்சு குறை சொல்லுவாப்பா. இதேதான் என் வீடியோல சொன்னாங்க. இப்ப பிரியாணி அண்ணன் நல்லா சாப்பிட்டுவாரு, நல்லாகுதுன்னு. ஒரு வாரம் கழிச்சுதான் அவர் உண்மையான ரிவ்யூ சொல்லுவாரு அப்படின்னு. அந்த மாதிரிதான் பண்ற நீ. நாக்கு இல்லாத நேரமே எப்படி வளட்டி பேசுறது. அது ரீசன் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ ஒரு இடத்துல போய் நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா அந்த டைமுக்கு பசியில சாப்பிடுறோமா இல்ல எதுல சாப்பிடுறோம் நம்மளுக்கே தெரியாது. அப்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் சாப்பிடும் போது நல்லா இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம அந்த மாதிரி ரிவ்யூ கொடுக்குறோம்.
வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேராக போயிட்டு இப்போ ஃபேமிலியோட வந்து டின்னர் என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். சாப்பிட வந்துட்டு என்ன வேலை பார்த்துன்னு இருக்கிறேன் நீ? பிடிச்ச மாதிரி இருந்தது. இதுவுமே நல்லா இருக்கான்னு தெரியல, போட்டு பார்த்தா தான் தெரியும். 2000 இது. எனக்கே செம்ம பசி. வா சாப்பிட போகலாம். 2000 ஆமாம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா இல்லை இல்லையா? எனக்கு ஒன்றும் பெருசாக பிடிக்கல. இல்லைப்பா. 2000 இது. வா, ஏற்கனவே ஏகப்பட்டது வச்சிருக்குது. அதுக்குள்ளே இங்கே அவ்வளோ மழை பெய்யுது பாரு, காணாமல் போச்சு. திரும்பி வெளில வரலடா. அது போய் கையோட இழுத்துனுவா, ஓடு. வந்துச்சு வா போலாம். கூட்டிட்டு வரீங்க? மழை பெய்யுது, இடி இடிக்குது, அவ்வளோ இருக்குது, பசி எடுக்குது எங்களுக்கு அதை விட பயங்கரமா. முதலே தெரிஞ்சிருந்தா நான் வந்து ஆர்டர் போட்டு வச்சிருப்பேன் மிந்த்ரால. இப்போ நாங்கள் திடீர்னு பிளானை மாற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறோம். ஓகே, போர் அடிக்குது ரொம்ப, அதனால டென்ஷன் வேற மண்டைக்கு ஏறி தாண்டவம் ஆடுது. டென்ஷன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடன் வாங்கி தான் ஊர் சுற்றுற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ கார்டு இருக்குது இல்லை, கிரெடிட் கார்டு, அதனால எதையோ சொல்கிறா, நீயும் வாங்கி அதை குடிக்கிற. எப்படி இருக்கு? மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. இதுக்கு நாட்டுக்கோழி சூப் வாங்கி குடிச்சிருக்கலாமா? இந்த பையன் இதுக்கு அப்படியே பெரிய வெள்ளைக்காரன் விட்டு வரான்னு நினைப்பு. என்ன நல்லாதான் இருக்கும். சரி குடி. தெரியுது. இதான் இந்த ஸ்டார் ஹோட்டல்லாம் இருக்கும். நல்லாதான் இருக்கும். என்னது? வெள்ளைக்காரன் தரேன். பட்டி கார்டு 2 பேரும். டேஸ்டே இல்லையா எங்களுக்கு? பட்டி கார்டு 2 பேரும் தாண்டா எடுப்பியா? நானும் தாண்டா எடுப்பேன். ஏடி எப்படி மற்றவங்கள மாதிரி ஆகிட்டான். வர வர இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடுறதுல இறங்கிட்டான். இல்லை ஸ்னாப் சாட்டு ஸ்னாப் போட வேலையாமா. அதனால பட்டர் சிக்கன் மசாலா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றேன். வாய் வலிச்சாலும் பரவாயில்லன்னு. சொல்லு, என்னமோ சொல்ல வந்திய? சாப்பிடும்போது வாய் வலிக்குது இதெல்லாம் சொல்லவே கூடாது. நம்ம சம்பாதிக்கிறது தெரிஞ்சு 4 வயிற்றுக்கு தான். என்ன சத்தமா பேசுறா? ஹாஸ்பிட்டலில் பில் கட்டுறதுக்கா? இப்போ கரெக்டாக பேசுகிறான் மத்தியமையன். லிமிட்டாக சாப்பிடணும், ஓவராக சாப்பிடணும். ஓவராக சாப்பிட்டா தான் பிரச்சனை. அவருக்கு மாதிரி பட்டர் நான் சிக்கன் பிடிக்குமா? இதை சாப்பிட்டு 4 நாளைக்கு மாடு மாவு போட்டு போடுறாராம். 1-2 நான் தின்னதுக்கு. யாரு? கோழி. அதனால என்னன்ற நீ என்ன பண்ணுவ? 2க்கு 4 தின்ட்டு நம்மளும் ஒரே இடத்துல உட்காந்துப்பேன். அவ்வளோதான். நல்லா போய் நானும் நறுக்கு கடிச்சு தின்ட்டியா? எவ்வளோ இடத்துல கண்ணத்துல வாயில நாக்குல எல்லாம் மாட்டிக்கிச்சு தெரியுமா? டப்புக்கு நல்லா கடிச்சுன்னு சாப்பிட்டேன். ஐயோ ஒரு அளவுக்கு மேலே போகும்போது ஐயோ வேண்டாடா, இதுக்கு மேலே தின்னா வேலைக்கு ஆகாதடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் 3 பேர் சாப்பிட்டு வெளில போய் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா. ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லைன்னா யாருனாவது வந்தா இல்லை அப்படின்னா இப்படிதான் போவோம். நாங்கள் 3 பேர் ரொம்ப நாள் ஆயிடுச்சு போய் ரொம்ப வெளியில போய். இன்னைக்கு என்னவோ அத்தி பூத்த மாதிரி பூத்துட்டு வந்துச்சு நம்ம கூட. சரி நானும் போய் ட்ரெண்ட்ஸில் ஏதாவது ஆட்டை போடலான்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே வாங்கி தர மாட்டான்ட்டாங்க. கேட்டால் காசு இல்லைன்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டே கூப்பிட்டு வந்துட்டார். சரி மேக்ஸ் வந்தது, மேக்ஸ்லேயே அதை எடுத்து கொடுன்னா மேக்ஸ் கிட்ட வரும்போது நாய் வரைக்கும் வள்ளின்னு குலைக்க ஆரம்பிச்சிச்சு. ஏய் காசு இல்லை அப்படின்ச்சு. நீ நிறைய வச்சுக்கிறப்பா, எனக்கு தான் இல்லை, அவன் கூட புடிச்சு வச்சுக்கிறான்ட்டான். 2 பேண்ட் தான் வச்சுன்னு இருக்கிறான் அவன். ஏதோ ஒன்று புச்சு தானே போடாம வச்சுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வள்ளு நாய் குளிச்சுது, அதெல்லாம் கம்முன்னு வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. ரொம்ப ஹாப்பியாக போச்சு. வீடை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்கு. அந்த வீட்டுக்குள்ளே போய் ஃபர்ஸ்ட் டே தூங்கும் போது தான் அந்த ஹாப்பி இருக்கே. எங்கள் வாழ்நாளே நாங்கள் மறக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் எங்களோட கனவுனே சொல்லலாம். இத்தனை வருஷத்தில் இது ஒரு பெரிய ட்ரீம் அச்சீவ்மெண்ட்டுன்னு நாங்கள் சொல்லலாம்.
ஓகேவா? ஓகே அது நல்லபடியா ஆண்டவர்களாலையும் மாதவர்களாலையும் அச்சீவ் பண்ண வைக்கணும் ஆண்டவர். நாங்க நினைச்சது வந்து இதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கெல்லாம் நிறைய கடின உழைப்பு, கடின எஃபர்ட்டு, அதுக்கப்புறம் என்ன சொல்றது, இதெல்லாம் ஆசைப்படுறதை மட்டும் தாண்டி அதுக்காக உழைக்கவும் செய்யணும், அதுக்காக என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணி ஓடவும் செய்யணும். அந்த மாதிரி தான், அந்த மாதிரி அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாக முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.